சொல்லுடி. எங்கே இருக்க? ஆஃபீஸில் தான். என்ன விஷயம்? எனக்கு உங்கள் படத்தை தனியாக பார்க்கணும். ஆர்கே சார் கிட்ட சொல்லி ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ண முடியுமா? எனக்கு என்ன பைத்தியமா? ப்ரொடியூசருக்கு என்ன ஆச்சு பார்த்தல? சுவாதி, எனக்கு வேறு வழி இல்லை. படத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டு சொல்லி ஃபோன் வச்சுட்டு போய் தூங்குற வழியை பார்க்குறியா? பாய். இவ்வளோ நடந்த பிறகு அப்சரா படம் பார்க்க வைக்கிறது எனக்கு இன்னும் சரியா படல சார். நீங்களாவது எடுத்து சொல்வீங்கன்னு பார்த்தா உடனே படத்தை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றீங்க. எதனா ஆச்சுன்னா அர்ஜுன் சாருக்கு யார் பதில் சொல்றது? அவ குழந்தைய பாத்தீங்கல்ல, ஒரு வயசு ஆகுது அதுக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ நடக்கா சுவாதி. உன் கன்சர்ன் எனக்கு புரியுது. அவளை வச்சு பேய் இருக்கா இல்லைன்னு டெஸ்ட்டாக பண்ண போகிறோம். படம் பார்த்துட்டு வெளியே வந்தால் அவளுக்கு 5 லட்சம் ரூபாய். படத்துக்கு பப்ளிசிட்டி. இந்த மாதிரி நிலமையில பணம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து சார். பணம் எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருக்கும். பட் அதுக்காக அவள் எனக்கும் முக்கியம் தான். அவள் ஆடிஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது அடிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த படத்தில் அப்சரா தான் மெயின் ரோல் பண்ணுறான்னு. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லலை, அவ்வளோதான். அர்ஜுனியும் அவளையும் கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கிறேன். ஐ ப்ராமிஸ். படம் ஸ்க்ரீன் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் நானே உள்ளே போய் கூட்டு வரேன். புரியுதா? சரி, இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. தடவை நான் சொல்றதை மட்டும் முழுசா கேட்டு அதுக்கப்புறம் நீ முடிவெடு. இங்க பாரு, இந்த படம்லாம் நீ பார்த்துருக்கியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு படத்துலையும் எக்கச்சக்க பிரச்சனை. ஷூட்டிங் டைமில் ஆரம்பித்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து லீட் ஆக்டர்ஸ், டெக்னீஷியன் செத்து கூட போயிருக்காங்க. இது பாரு, இந்த படத்தோட பேர் போல்டர்கைஸ்ட். இந்த படத்தில் நடித்த 4 லீட் ஆக்டர்ஸ் படம் ரிலீஸ் ஆன கொஞ்சம் வருஷத்துலேயே இறந்து போயிட்டாங்க. ஒன்று கூட நேச்சுரல் டெத் கிடையாது. அதுலேயும் இந்த பொண்ணை கொலை வேற பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, தெரியுமா? அவங்க செத்ததுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்கு சார். இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீனில் ஒரு எலும்பு கூட ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆர்டிஃபிஷியல் மாடல் எதுவும் பண்ணாமல் நிஜமாவே இறந்து போன ஒருத்தரோட எலும்பு கூட யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால தான் எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னு எழுதியிருக்கு. சரி, இப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்கிற? சுடுகாடு பக்கமே போகாதன்னு வீட்டில் சொல்லுவாங்க. நம்ம என்னடானா ஒரு முழு படத்தையும் ஒரு சுடுகாட்டில் போய் எடுத்திருக்கோம். செட்டு போடலான்னு ஆர்ட் டைரக்டர் சொன்னார். நீங்கள் தான் கேட்கல. அப்போலேருந்தே படத்தில் ஒரே பிரச்சனை. உங்கள் கை வேற ஃப்ராக்சர் ஆச்சு. உங்களுக்கு வேணால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் சார். ஆனால் யோசிச்சு பார்த்து அங்கே 3 வாரம் ஷூட் பண்ணுமே, அப்போ வராத பேய் போகிற போது